2026ல இருக்க ஒரு டாப் 3 சேஃபஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ்னா என்னென்ன சார்? இப்போ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்றது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ எடுக்கலாம். கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமு 8.2% குவார்ட்டர்லி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஸ்கீமு. அடுத்த ஸ்கீம் என்னென்னா ஆர்பிஐயில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்குது. அது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து 8.05 கொடுக்குறாங்க. இது ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகிட்டுருக்கும். மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போதோ இறங்கும்போதோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபிக்ஸடில் வந்து நிறைய கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது, இல்லை சில பேங்க் ஓரியன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பர்டிகுலராக வந்து ஒரு 5 lakhsக்கு கீழே வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பிரித்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.